Hello students, readings from Success Education Academy, exercise 3.5, fifth sum. Fifth sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. If the polynomial p of x is equal to x square minus 5x minus 14. Now p of x ஓட வேல்யூ இது கொடுத்திருக்காங்க. Is divided by another polynomial q of x. அப்போ இன்னொரு polynomial p of x கொடுத்திருக்காங்க. Another polynomial q of x ன்னு கொடுத்திருக்காங்க. So p of x divided by q of x. இது ரெண்டையும் டிவைட் பண்ணா நமக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. Okay? So x minus 7 divided by x plus 2. So q of x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. q of x வேல்யூ கொடுக்கல நமக்கு. So இது ரெண்டையும் டிவைட் பண்ணா நமக்கு வந்து இந்த வேல்யூ கிடைக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. So first வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. p of x கொடுத்திருக்காங்க. So p of x is equal to x square minus 5x minus 14. இப்போ வேற என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. p of x divided by q of x ன்னு கொடுத்திருக்காங்க. So divided by q of x is equal to, அப்போ அதோட வேல்யூ என்ன வரும்? We get 7 x minus 7 divided by x plus 2. So p of x ஓட வேல்யூ நமக்கு தெரியும், அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இதுல x square minus 5x minus 14 divided by q of x. So q of x is equal to x minus 7 divided by x plus 2. இந்த மாதிரி இருக்கு. நம்ம இந்த டிவைடட் பை மல்டிப்ளிகேஷன்ல மாத்திக்கலாம். மல்டிப்ளிகேஷன் பண்ணாதான் நமக்கு வந்து எல்லாமே ஈஸியா இருக்கும். மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா இந்த டேர்மை கீழே கொண்டு வந்துடலாம். ஓகே, அப்போ q of x ஓட வேல்யூ ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால என்ன பண்ணலாம், இந்த மல்டிப்ளிகேஷன்ல மாத்துறேன். இந்த மல்டிப்ளிகேஷன்ல மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா, இது வந்து ரெசிப்ரோக்கல்ல வரும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு டேர்ம் டிவிஷன்ல இருந்து மல்டிப்ளிகேஷன்ல மாத்துறோம்னா இந்த டேர்ம் வந்து ரெசிப்ரோக்கல்ல தான் வரும். ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 5x minus 14 into q by x by 1 இருக்கு. அப்போ 1 by q by x ஆயிரும். 1 by q by x is equal to x minus 7 divided by x plus 2 ஆயிடுச்சு. இனி வந்து இதை கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ இதை கீழே கொண்டு போது எப்படி வரும்னா, இந்த 1 by q of x அப்படியே இருக்கட்டும், is equal to x minus 7. இது வந்து இதுக்கு கூட கீழே வந்துடும். அப்போ x plus 2 into x square minus 5x minus 14 இப்படி இருக்கு. இனி இந்த டேர்மை வந்து எப்படி கொண்டு வரலாம்னா, ரெசிப்ரோக்கல்ல எடுக்கணும். ஓகே, ஸோ ரெசிப்ரோக்கல்ல எடுக்கும்போது 1 by q of x is equal to x minus 7 divided by x plus 2. இது நம்ம ரெசிப்ரோக்கல்ல எடுக்காம இதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி கொண்டு வரலாம். ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா என்ன வரும்னா 1 by x square, ஏன்னா by 1 இருக்குன்னு அர்த்தம். ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா x square minus 5x minus 14 இருக்கும். இதை ரெசிப்ரோக்கல்ல எடுக்காம அப்படியே வச்சு வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஐ மெத்தட்ல பண்ணிக்கலாம். ஐ மெத்தட்ல பண்ணும்போது என்ன வரும்னு பாருங்க, ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது -14 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா ஒரு சப்ராக்ட் பண்ணா இந்த -5 வரணும். ஸோ இந்த ரெண்டு நம்பர் வரும்னு பாருங்க. 7 2 எடுத்துக்கலாம். நம்ம 7 2s are 14. அதுவே 7 minus 5 னா 5 வரும். ஸோ இங்கே 7 minus 2, இங்கேயும் மைனஸ் இருக்கு. ஸோ 7 minus 2 னா -14. அதுவே 7 minus 2 னா சப்ராக்ட் பண்ணோம்னா -5 வரும். ஓகே, சாரி, இதில் மைனஸ் வராது, இங்கே தான் 7ல் தான் மைனஸ் வரும், இதில் ப்ளஸ் தான் வரும். ஏன்னா -7 + 2னா தான் -5 வரும். ஓகே, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா -14, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா ஆட் பண்ணியாச்சுன்னா -5 வரும். ஓகே, ஸோ அதுக்கு பதில் இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன்டூ x minus 7 into x plus 2. ஓகே, இந்த x minus 7 இந்த x minus 7 கேன்சல் ஆகும். பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, 1 minus q of x 1 divided by இங்கே 1 இருக்கும். அப்போ 1 divided by x plus 2 into x plus 2. அப்போ x plus 2 the whole square. சரியா, இப்போ மேலே ரெண்டுமே 1. இப்போ q of x க்கு பதில் என்ன வந்துருச்சு, x plus 2 the whole square இருக்கு. ஸோ q of x is equal to x plus 2 the whole square. ஸோ இது வந்து a plus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸோட a square plus 2ab plus b square தான் ஃபார்முலா இருக்குது. இது ஏயோட பிளேஸில் x இருக்குது, b யோட பிளேஸில் 2 இருக்குது. ஸோ a ஸ்கொயருங்கும்போது x ஸ்கொயர் 2abனா 2 into a into b. அப்போ 2 into x 2x, 2x into 2னா 4x. தென் b ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர், அப்போ 4. So q of x ஓட பிளேஸ்ல என்ன இருக்கு, x square plus 4x plus 4.
இதுதான் இந்த Q of x ஓட வேல்யூ. நமக்கு கேட்டிருக்காங்கல்ல Q of x ஓட வேல்யூ. ஸோ இதுதான் நமக்கு Q of x ஓட வேல்யூ. ஓகே ஓகே, நமக்கு இதுதான் ஆன்சர். Q of x ஓட ஆன்சர் இதுதான். ஸோ நீங்கள் இதோட முடிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சும்மா ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இவ்வளோ எழுதுனா போதும் நமக்கு. ஸோ நான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து P of x and P of x divided by Q of x இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம பார்ப்போம். P of x வந்து x square minus 5x minus 4. ஸோ அதை வந்து I மெத்தடில் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி இங்கே பண்ணி வச்சுருக்கோம். இந்த இருக்குது x square minus 5x minus 14. ஸோ அதோட வேல்யூ என்ன வரும்னு பாருங்கள். x minus 7 into x plus 2 வரும். அப்போ டிவைடட் பை Q of x. இப்போ நம்ம Q of x கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதோட வேல்யூ நமக்கு தெரியும். இதுக்கு I மெத்தடில் போட்டால் என்ன வரும்னு பாருங்கள். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும். அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் சப்ராக்ட் பண்ணாலும் 4 வரணும். ஸோ 2 and 2 எடுத்துக்கலாம். 2 2s are 4. அதுவே 2 plus 2 4 வரும். ஸோ இங்கே எழுதும்போது x plus 2 into x plus 2. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது? x minus 7 divided by x plus 2. ஸோ இதானே நம்ம கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. ரெண்டே டிவைட் P of x Q of x டிவைட் பண்ணும்போது x minus 7 divided by x plus 2 நமக்கு கிடைச்சாச்சு. ஓகே, ஸோ இது நம்ம கண்டிப்பாக எழுதணும் கிடையாது. இது நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டுங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நம்மளோட Q of x வேல்யூ கரெக்டு தான். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.